என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் எம்ஏ முடிச்சிட்டேன். இது ரிலேட்டடா ஃபாரின் போய் நிறைய இன்னும் கத்துக்கணும்னு ஆசை. இந்த 3D ரிலேட்டடான ஆர்ட் ஒர்க், இந்த மியூசியம்ல எல்லாம் வைக்கிற அளவுக்கு அவங்க அங்க வந்து நல்லா வந்துட்டு நம்ம ஊரு அந்த ஆர்ட் துறையில வளரவே இல்ல. சோ எனக்கு அங்க போய் நிறைய ஸ்டடி பண்ணி இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பசங்களுக்கு இதை டெவலப் பண்ணணும். எனக்கு நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் ஆசை. ரவி வர்மா, அப்புறம் வந்து டாவின்சி, இந்த இடத்துல ஜெரிஷா திரேஸ் அப்படின்னு ஆர்டிஸ்ட்னு என் பேர் நிலைச்சு நிக்கணும்னு ஆசை சார். ஏன் அவங்க கனவை நீங்க தடுக்க முட்டுக்கட்டையா இருந்தீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. இப்ப எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்க ஊர் எந்த ஊருப்பா? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியில மட்டும் இல்ல, பொதுவாவே நம்ம கலாச்சாரத்துல அப்படி ஒண்ணு இருக்கு சார். அவளை கல்யாணம் பண்ணி இப்ப இதெல்லாம் சாதிச்சு முடிச்சு வரும்போது எப்படின்னு தெரியல சார், எனக்கு பயமா இருக்கு சார். மெயின் ரீசன் என்னன்னா பினான்ஸ் சார். அந்த ஆர்கிடெக்ட் 5 வருஷம் படிப்புக்கு எப்படி 20 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும். எங்க ஊர்ல டவுரினா சும்மா கிடையாது. நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவ்வளவு போடுங்க, ஆனா 100 பவுன் போட்டு தான் அனுப்புவேன். அவிய பிடிவாதமா இருக்காவ. 100 பவுன் போட்டோம். 100 பவுன் அது எங்க வீடு மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில எல்லா வீடும் அப்படிதான். நீங்க சொல்ல வேண்டியதானே சார், 100 பவுன்ல எனக்கு செலவு பண்ணிட்டு பாக்கி 50 பவுனுக்கு யார் வராங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு கொடுக்க ஆசையா இருக்குன்னா என் பேர்ல ஒரு FD போடுங்க, நான் அதை வச்சாவது வாழியேன். அது எங்க ஊர்ல எப்படின்னா, கல்யாணம் பண்ணி போனதும் கலத்தி மாமியார் கையில கொடுத்துறணும். அந்த நகையை நாங்க அனுபவிக்க முடியாது, மாமியார் தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் டிமாண்ட் பண்ணி வாங்க வேற செய்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம்க்கு நான் எதுக்குன்னு எனக்கும் புரியல. நான் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த கேப்ல நான் சாதிக்க முடியாத அந்த ஒரு விரக்திய என் போற வீட்டுல காட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னா அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எப்பாடா இனி என் லைஃப நான் பாத்துப்பேன், என்னால ஒரு விஷயம் பண்ணிக்க முடியும். கல்யாணம் ஒன்னும் எண்ட் இல்ல சார் வாழ்க்கைக்கு, அது ஒரு பார்ட் தான். வேணும்னா பண்ணுவோம். ஏன் தனியா ஒரு போனால வாழ முடியாதா?